இப்போ அடுத்தது பாருங்க, நிலம், நிலம், காற்று, நீர். இதன் ஆக்கச்சுற்றுல வருது. இப்போ நீருடைய தாய் யாரு? காற்று. காற்றுடைய தாய் யாரு? நிலம் இல்லையா? அப்போ நிலம், காற்று, நீர். நீருடைய தாய் காற்று, காற்றுடைய தாய் நிலம். அப்போ நீருடைய பாட்டி யாரு? நிலம் தானே, தாய்க்கு தாய். அப்போ நீருடைய பாட்டி யாரு? நிலம். புரியுதுங்களா? அப்போ நிலம் என்ன பண்ணுது? நீரை கட்டுப்படுத்துது. பாட்டி வந்து பேத்தியை கட்டுப்படுத்துறாங்க. அப்போ நிலம் வந்து நீரை கட்டுப்படுத்துது. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன தந்தை சுற்றை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுனா கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். இது மெமரைஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப எப்போவுமே மைண்டில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் இல்லையா? இப்போ அடுத்தது பாருங்கள், நிலம், அப்புறம் வந்து காற்று, நீர். நீருக்கு அப்புறம் மரம் இருக்குது இல்லையா? இப்போது மரத்தோடைய மரம், காற்று, நீர், மரம். மரத்துடைய தாய் நீர், நீரோட தாய் காற்று. அப்போ காற்றுடைய மரத்தோட பாட்டி யாரு? காற்று. அப்போ காற்று வந்து பாட்டி இல்லையா? அப்ப அந்த பாட்டி யாரை கட்டுப்படுத்துறாங்க? மூதாய் மரத்தை கட்டுப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, மரம், நீர், மரம், நெருப்பு. கரெக்டுங்களா? ஆக்கச்சுற்றுல எப்படி வருது? நீர், மரம், நெருப்பு. நெருப்புடைய தாய் மரம், மரத்தோட தாய் நீர். புரியுதுங்களா? அப்ப நீர் யாருடைய மூதாய்? நெருப்போட மூதாய். அப்போ நீர் என்ன பண்ணுவாங்க? நெருப்பை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ இப்படித்தான் வந்து கட்டுப்பாட்டு சுற்று நடந்துக்கிட்டு. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்களா? இப்போ கட்டுப்பாட்டு சுற்றை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கட்டுப்பாட்டு சுற்று, ஆக்கச்சுற்று ரெண்டுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன வீடியோவை அப்படியே நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது எதிர்வினை சுற்று. இதை அழிவு சுற்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எதிர்வினை சுற்று அப்படின்னா என்னதுன்னா, அதாவது இந்த ஆக்கச்சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்போது ரெண்டுமே ஆற்றலை எடுத்துக்கும் பொழுது, எல்லா ஆற்றலையும் எடுத்துக்கிட்டா அது வந்து எதிர்வினை. அதாவது ஆற்றல் மொத்தத்தையும் எடுத்துக்குது அப்படின்னும் பொழுது அது எதிர்வினையாக மாறிடும் இல்லையா? அதுக்கு எதிர்வினையாக மாறிடும். எல்லா ஆற்றலையும் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? எதிர்வினையாக மாறிடும்ல. அதுதான் வந்து எதிர்வினை சுற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, மூலகங்கள் அழிவுன்றது இந்த இடத்த அழிஞ்சு போகிறது இல்லை, ஆற்றல் இழப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த அழிவு சுற்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எதிர்வினை சுற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்வினையை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று ஆக்க எதிர்வினை சுற்று, இன்னொன்று வந்து கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று. அதாவது ஆக்கம் நடக்கும் பொழுது நடக்கிறது ஆக்க எதிர்வினை சுற்று. அதாவது தாய் வந்து சேய்க்கு வந்து இது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ ஆக்கச்சுற்றில் வந்து தாய் வந்து சேய்க்கு கொடுத்துக்கிட்டே வருவாங்க இல்லையா? ஆற்றல் கொடுத்துட்டே இருக்கும்போது அளவுக்கு அதிகமான ஆற்றலை வந்து பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது எதிர்வினையை கொடுக்கும் இல்லையா? அப்போ எதிர்வினையை கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அது எதிர்வினை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நெருப்பு வந்து நிலத்துக்கு வந்து ஆற்றல் வழங்குது. ஆனால் நிலம் வந்து நெருப்பு கிட்டேருந்து ஆற்றலை எடுத்துக்குது, கட்டுப்பாட்டு இல்லாமல் எடுத்துக்குது. புரியுதுங்களா?